பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெனஸ்டேயோட ரொட்டீன் தான். வெனஸ்டே மார்னிங் பசங்களுக்கு பால் போட்டு கொடுத்தாக்கல எங்களுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஓட்ஸ் வந்து இன்றைக்கி குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை செஞ்சாச்சு. மதியானம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ரசம், கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்தது, அதை பொரியல் பண்ணிவிட்டு கருவாடு கொஞ்சம் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கருவாடு குழம்பு வைக்கலான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு டைம் இல்லாதனால கருவாடை வந்து ஃப்ரை பண்ணி அதே லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அவங்களெலாம் அனுப்பின பிறகு எனக்கு மற்ற வேலை கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தேன். இந்த விளக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழைய விளக்காக இருந்தது அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் சந்தனத்தை நல்லா தேய்ச்சி வச்சோம் அப்படின்னா புதுசு மாதிரி பளபளன்னு இருக்குது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் பொண்ணையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர டைம் வந்துடுச்சு. ஸோ போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவளே ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டா. எப்போவுமே ஸ்கூலில் யாராவது பர்த்டேக்கு இதுக்கோ சாக்லேட்டோ ஏதாவது கொடுத்தா அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பத்திரமா வச்சுருப்பா. அதே மாதிரி தான் அன்றைக்கும் வச்சா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.